ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரிவ்யூஸ். இதோட வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆன்லைன் ஆர் ஆஃப்லைன் ஏதாச்சும் ஒரு பொருள் நம்ம பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னாக்கி அதோட ஜென்யூன் ரிவ்யூஸ் வந்து நமக்கு இந்த வெப்சைட்டில் கிடைக்கும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி எடுத்துக்காட்டு 3.5 வந்து நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ நம்ம எந்த ஒரு புக்குலையோ இல்லை எக்ஸாம் டைம்லையோ எதுவாக இருந்தாலுமே நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய நம்பர்ஸை வந்து நம்ம நோட்லேயோ அந்த கொஷின் எக்ஸாம் பேப்பர்லேயோ வந்து நம்ம எழுதிக்கணும். சரிங்களா? எழுதினா தான் அடுத்தடுத்து சம் செய்கிறதுக்கு வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம கொடுத்துருக்க 3 சமன்பாட்டையும் எழுதிக்கலாம். எழுதிட்டு நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, தீர்க்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு மாறியை வந்து இல்லாமல் ஆக்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். சமன்பாடு 1 இருக்குது, 2 இருக்குது. சரிங்களா? அந்த ரெண்டுலேயுமே பார்த்திங்கன்னா இசட்டில் வந்து -z +z இருக்குது. ஸோ இந்த ரெண்டையும் நம்ம வந்து கூட்டும்போது ஆட்டோமேட்டிக்காக இசட்டுங்கிறது வந்து நமக்கு கேன்சல் ஆயிரும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம்னா எழுதிக்கலாம். சமன்பாடு 1 ப்ளஸ் சமன்பாடு 2. சரிங்களா? இதை எப்படி எழுதணும்னா அதில் இருக்கிறத அப்படியே எழுதிக்கோங்க. x + 2y - z = 5. ஒன்றாவது சமன்பாடு. ரெண்டாவது சமன்பாடு x - y + z = -2. சரிங்களா? இப்போ ஆட் பண்ணுறதுனால நம்ம எந்த ஒரு சைனுமே மாற்ற வேண்டாம். இதை நார்மலாக ஆட் பண்ணிடலாம். மேலே இருக்கிறது +5 -2. ஸோ +3. இசட்டுக்கும் இசட்டுக்கும் கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ் மைனஸுங்கிறப்போ கழிக்கணும், பெரிய நம்பருடைய அடையாளம். ஸோ ப்ளஸ்ஸு தான் இருக்குது. ப்ளஸ் ஒய் எக்ஸ் இருக்குது. ஸோ 2x. இப்படி ஒரு சமன்பாடு கிடச்சிருக்கு. சரிங்களா? இதை வந்து நம்ம 4th சமன்பாடாக வச்சுக்கலாம். இப்போது அதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு இசட்லேயும் வந்து சேம் சைன் இருக்குது. ஸோ நம்ம சைனை மாறினாக்கி இசட்டு கேன்சல் பண்ணலாம். ஸோ சமன்பாடு 2 மைனஸ் சமன்பாடு 3. சரிங்களா? சமன்பாடு 2 எழுதிக்கலாம். x - y + z = -2. மூணாவது சமன்பாடு பார்த்திங்கன்னா -5x - 4y + z = -11. சரிங்களா? இப்போது நம்ம கழிக்க போகிறதுனால எல்லாத்தோட சைனை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்கக்கூடிய சைனையும் சேர்த்து தான் மாற்றணும். சரிங்களா? இப்போது இங்கே வந்து ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. வெவ்வேறு அடையாளங்கிறதுனால சப்ராக்ஷன் பண்ணி பெரிய நம்பருடைய அடையாளம். ஸோ 9. இங்கே இசட் கேன்சல் ஆயிரும். இங்கே ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்கிறதுனால +3y கழிச்சிருக்கோம். இங்கே ஒரே சைன் தான். ஸோ 6x. சரிங்களா? இப்போ இதில் ஒன்று பாருங்கள், சிம்பிளிஃபை பண்ணுற மாதிரி இது எல்லாமே வந்து இந்த 3வது டேபிளால் வந்து நம்ம வந்து மினிமைஸ் பண்ணலாம். அது எப்படின்னா இது எல்லாத்தையுமே 3ஆல் வகுத்து பாருங்கள். இப்போ இதை ஒரு சமன்பாடுக்கு பேர் கொடுத்துக்கலாம் 5ன்னு. இப்போ 5வது சமன்பாடு என்ன பண்ண போகிறோம்னா 3ஆல் வகுக்க போகிறோம். சரிங்களா? இதை வகுத்தாக்கி 2x + y = 3. சரிங்களா? இதுதான் வந்து நமக்கு 6வது சமன்பாடு. இதே மாதிரி வச்சுமே செய்யலாம். பட் நம்ம வந்து ஒரு நம்பரை வந்து நம்ம குறைச்சி பண்ணும்போது நம்ம சம் அடுத்தடுத்து செய்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சமன்பாடு 4 இருக்குது, 6 இருக்குது. இந்த ரெண்டையுமே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கழிக்க போகிறோம். சரிங்களா? கழிக்கிறதுக்கு எழுதிக்கலாம். 4வது சமன்பாடு கழித்தல் 6வது சமன்பாடு. சரிங்களா? 2x + y = 3. 2x y = 3. சரிங்களா? இப்போ ரெண்டுமே ஒரே சைன். நம்ம சைனை மாற்ற போகிறோம். கழிக்கும்போது நமக்கு என்ன வருதுன்னா 0 = 0ன்னு வருது. சரிங்களா? இப்படி ஏதாச்சும் ஒரு நம்பர் நமக்கு இதில் ஏதாவது கிடச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்கி அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம வந்து போட்டு ஒரு தீர்வை கண்டுபிடிப்போம். பட் இங்கே வந்து ரெண்டுமே 0 வரதுனால இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதுக்கு வந்து தீர்வு 1 கிடையாது, நிறைய தீர்வு இருக்குதுன்னு அர்த்தம். சரிங்களா? அப்போ இதுக்கு வந்து நமக்கு தீர்வு உண்டு. ஆனால் என்ன, எண்ணற்ற தீர்வுகள் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம அதை வந்து எழுதிக்கலாம். எண்ணற்ற தீர்வுகள் உண்டு. சரிங்களா? இது வந்து ஒற்றுமைப்படுதுன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.